ஒரு நாள் முழுக்க நான் என்னென்ன வேலைகள் செஞ்சேனோ, அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். என் பேர் மஞ்சு. பெங்களூர்லேருந்து இந்த வீடியோவ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில எந்திரிச்ச உடனே முதல் வேலையா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற பெட்ரூம்க்கு பெட்ஷீட் சேஞ்ச் பண்றாங்க. இன்னைக்கு கிளீனிங் வேலைலாம் இல்ல. ஆனா வீட்ல இருக்கிற வேலையே ஏகப்பட்ட வேலை இருக்குங்க. சரி, இன்னைக்கு ஜூலை 16 பிறந்தநாளை கொண்டாடுற கோகிலா அப்படிங்கிற சிஸ்டருக்கு முதல்ல நான் விஷஸ் சொல்லிடுறேங்க. ஹாப்பி பர்த்டே கோகிலா. உங்க பிறந்த நாளுக்கு நான் வாழ்த்து சொல்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த ரூமுக்கு பெட்ஷீட் சேஞ்ச் பண்ணிட்டு, அப்படியே இந்த ரூம்ல இருக்கிற டேபிள் மேல இருக்கிற திங்ஸ் எல்லாமே அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஒவ்வொரு பொருளையும் எடுத்துக்கிட்டு மேல போ முடியாது அப்படிங்கிறதுக்காக சேஞ்ச் பண்ண பெட்ஷீட்ட வந்து ஸ்டேர் கேஸ்ல அப்படியே போட்டு விட்டுட்டேங்க. எப்போ மேல போகனோ அத அப்படியே கையோட கொண்டு போயிடுவேன். ஓரளவுக்கு பெட்ரூம ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது என்னங்க, நம்ம அதிகமா டியூட்டி பார்க்குற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் தான். அவ்வளோதான், கிச்சனுக்கு போயாச்சு. நைட்டு வந்து இட்லி மாவு அரைச்சு வச்சேன். 2 சின்ன சின்ன பாத்திரத்துல ஊத்தியும் வச்சேன். மிச்சம் இருக்கிற மாவ அப்படியே இட்லி பாத்திரத்திலேயே விட்டுட்டேன். இப்பல்லாம் இட்லி மாவு அரைச்சு வைக்கிறது இட்லி பாத்திரத்திலேயே வச்சிடுறேங்க. காலையில எந்திரிச்ச உடனே இதுல இருக்கிற மாவ மாத்திட்டு, பாத்திரத்த உள்ள மட்டும் கழுவிட்டேன்னு வச்சுக்கோங்க. அதுலயே அப்படியே இட்லி செஞ்சுக்கலாம். இப்படி செய்யறதுனால பாத்திரம் சேர்றது கொஞ்சம் கம்மியாகுது. மாவு நல்லாவே பொங்கி வந்திருக்கு பாருங்க. சின்ன பாத்திரத்துல மாவு கொஞ்சம் கம்மியா இருந்தது. அதுல அப்படியே ஃபில் பண்ணி விட்டுட்டேன். மிச்சம் இருக்கிற மாவ இன்னொரு பாத்திரத்திலயும் ஊத்தி வச்சுட்டு, கடைசியா இருந்த மாவ தனியா ஊத்தி வச்சுக்கிட்டாங்க. சின்ன சின்ன பாத்திரமா 4 பாத்திரத்துல ஊத்தி வச்சிருக்கேன். இப்ப செய்யறதுக்காக 1 எடுத்துப்பேன். மத்த 3மே ஃப்ரிட்ஜ்ல வச்சு விட்டுருவேங்க. எனக்கு இப்படி ஊத்தி வச்சா தான் கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏன்னா, ஒரு நாளைக்கு இட்லி செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்த எடுத்தா போதும். பெரிய பாத்திரத்துல ஊத்தி வச்சா தேவையான அளவுக்கு அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்படி எடுக்கும்போது நெறைய மாவு சிந்துது. அதனால சின்ன சின்ன பாத்திரமா இந்த மாதிரி ஊத்தி வச்சுருவேங்க. நேத்து எல்லா காய்கறியும் போட்டு கதம்ப சாம்பார் வச்சிருந்தேன். அதுல பாதி அப்படியே மீந்து போச்சுங்க. மதியம் ரைஸ்க்கு சாப்பிடுறத விட காலையில அது இட்லிக்கு சாப்பிட்டு காலி பண்ணலாம் அப்படின்னு இதே சாம்பாருக்கு நான் இட்லி ஊத்த போறேன். நைட்ல சாம்பார் மிச்சம் மீந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் ஃப்ரிட்ஜ்ல வைக்க மாட்டேங்க. நைட்டே சூடு பண்ணி வெளியவே தான் வைப்பேன். மறுபடியும் காலையில எந்திரிச்சு ஒரு முறை சூடு பண்ணிட்டு சின்ன பாத்திரத்துல ஊத்தி வச்சுப்பேன். என் பொண்ணு கடையில இருந்து தயிர் வாங்கிட்டு வந்தா போதும். அத கட் பண்ணி பாத்திரத்துல ஊத்தி வைக்கிறதே கிடையாது. அப்படியே பாக்கெட்டோட தாங்க வைப்பா. எனக்கு ஃப்ரிட்ஜில இந்த மாதிரி பாக்கெட்டா இருந்தா பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக எடுத்து ஒரு பாக்ஸ்ல ஊத்தி வச்சுட்டேன். தயிர் எப்பவுமே நானு இந்த மாதிரி ஹைட்டா இருக்கிற பாத்திரத்துல தான் ஊத்தி வைப்பேன். எதுக்காகன்னா, இதுலயே அப்படியே ஸ்பூன் போட்டு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. தயிர் தேவைப்படுறப்பலாம் அப்படியே ஊத்திக்கிறதுக்கு வசதியா இருக்கும். இல்லன்னா எனக்கு ஊத்துற ஒரு அடிக்கடி 4 ஒரு இட்லி ஸ்பூன் சாப்பிட்டு போங்க. எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சார் நைட் சாப்பாடு இது சோறு. நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே வீட்ல வேலை செய்றவங்களும் வந்துட்டாங்க. எனக்கு இட்லி ஊத்தும்போதே உங்களுக்கும் ஊத்தி விடுறேன் ம். சாப்பிட்டு போங்க இந்த அப்படின்னா, இட்லியும் தான் பிடிக்க வேணவே மாட்டேன்து. வேணான்னு அதான் சோறு சொல்லிட்டாங்க. எங்க சாப்பிடுறீங்களான்னு எதிர் கேட்குறேன். வீட்ல வேலை செஞ்சுட்டு, அதுக்கப்புறமா எங்க வீட்டுக்கு வருவாங்க. அவங்க வீட்லயும் சாப்பிட்டுருவாங்க. எவ்ளோ கட்டாயப்படுத்தினாலும் வீட்ல சாப்பிடவே மாட்டாங்கங்க. இப்ப அந்த ஆன்டி ஊருக்கு போயிருக்கிறதுனால இவங்க எதுவுமே சாப்பிடல. இட்லி ஊத்துறேன் சாப்பிடுங்க அப்படின்னா வேணான்னு சொல்லிட்டாங்க. இவங்க சொல்றத பார்த்தா செம்ம காமெடியா இருக்குங்க. காலையில யார் வீட்டுக்கு போனாலும் வெறும் இட்லி, தோசை தான். எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுவே களி, சோறு, மில்லட் ரைஸு அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வேணும்னாலும் குடுத்தாக்கா சாப்பிடுவாங்க. எதையும் எதிர்பார்க்கறதில்ல. அவங்க பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு போயிடுவாங்க. எதிர் வீட்டு ஆன்டி எங்கேயாச்சும் ஊருக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி நேரத்தில நான் கட்டாயப்படுத்தி சாப்பாடு குடுப்பேன். சாப்பிட்டு போவாங்க. நைட்டு மிச்சம் இருந்த சாம்பாரு, ரசம் இது எல்லாமே சூடு பண்ணி சின்ன சின்ன கிளாஸ் பவுல்ல ஊத்தி வச்சுட்டேன். நைட்டு மாவு அரைச்சுட்டு கிரைண்டரோட பவுல் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி கவுண்டர் டாப்லயே வச்சிருந்தேன். அது நல்லா காஞ்சி இருந்தது. கிரைண்டரை எடுத்து வச்சு அதுல பவுல் எடுத்து வச்சு வச்சுட்டாங்க. தூங்கி எந்திரிச்ச உடனே டீ வைக்கிற பழக்கம்லாம் கிடையாதுங்க. சாம்பார் எதெல்லாம் மீந்திருக்கோ அதை சூடு பண்ணி சின்ன சின்ன பாத்திரத்துல முதல்ல ஊத்தி வச்சிருவேன். 2வதா பாத்தீங்கன்னா, கவுண்டர் டாப்ல ஏதாவது திங்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாமே எடுத்து வச்சு கவுண்டர் டாப்ப கிளீன் பண்ணிப்பேன். காலையில எந்திரிச்ச உடனே கிச்சனுக்கு வந்து பார்க்கும்போது கவுண்டர் டாப் ஃபுல்லா நச நசன்னு ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பார்த்த உடனே அப்படியே கடுப்பேறும். அப்புறம் என்ன, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூட் அவுட் ஆயிடுங்க. இட்லி ஊத்தி வச்சுட்டு சின்ன சின்ன வேலைகள் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இட்லி ஆன உடனே நானும் என் பொண்ணுமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்ச உடனே 1, 2 பாத்திரம் இருந்தது எல்லாத்தையுமே சிங்க்ல எடுத்து போட்டுட்டேன். பாத்திரத்த தேய்ச்சி முடிச்சுட்டு அப்படியே ஸ்டவ் எல்லாமே நான் கிளீன் பண்ணி விட்டுற போறேங்க. ஒரு 4 நாளாவே ஒயிட் ரைஸு, சாம்பாரு, பொரியல் அப்படின்னு சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பாட பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குதுங்க. அதனால இன்னைக்கு ஒன் பாட் ரைஸா டொமேட்டோ பாத் தான் செய்ய போறேன். குக்கர்ல செய்யறதுனால ஸ்டவ் அந்த அளவுக்கு நமக்கு அழுக்காகாது. அதனால மொத்தமே அப்படியே கிளீன் பண்ணி விட்டுற போறேங்க. ஒரு பெரிய டிஷ் ஃபுல்லா நான் மளிகை சாமான் போட்டு வைக்கிற கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சிருக்கேன்.
சின்ன ட்ரெய்னர்ல காலையில கழுவி வச்ச பாத்திரமும் இருக்கு. அதனால பாத்திரத்த வைக்கிறதுக்கு இடம் இல்ல அப்படிங்கிறதுக்காக கவுண்டர் டாப்லயே அப்படியே கவுத்தி வச்சுட்டு இருக்கேங்க. வெளிய இன்னொன்னு இருக்கு. ஆனா அதுக்கு கீழ ட்ரெயின் பிளேட் கிடையாது. அப்படி இருந்தாலும் கழுவி வைக்கலாம். ஆனா எடுத்துட்டு வர்றதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு எல்லாத்தையும் கழுவி அப்படியே கவுண்டர் டாப்லயே கவுத்தி வச்சுட்டேங்க. பாத்திரத்துல இருக்கிற தண்ணி கொஞ்சம் வடிஞ்ச உடனே சின்ன ட்ரெய்னர்ல எடுத்து வச்சுட்டேன். ட்ரெய்னர செவுத்தோரமா இப்படி கார்னர்ல வச்சு விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க. சப்போர்ட் சூப்பரா இருக்கும். இதுல எவ்ளோ பாத்திரம் நம்ம உயரமா அடுக்கி வச்சாலும் 2 பக்கம் சப்போர்ட் இருக்கிறதுனால நமக்கு பாத்திரம் கீழ விழவே விழாதுங்க. கிச்சன்ல இந்த பிளேஸ நான் அதிகமா எதுக்குமே யூஸ் பண்றது கிடையாதுங்க. அட்லீஸ்ட் இந்த ட்ரெய்னர் வைக்கிறதுக்காச்சும் இந்த இடம் யூஸ் ஆகுது. ரெகுலராவே கிச்சன் வேலைய 9 மணிக்கெல்லாம் முடிச்சிருவேன். அதே மாதிரி தான் இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நமக்கு அதிகமா டென்ஷன் குடுக்குற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் தான். இந்த வேலைய முடிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, மத்த வேலைய நல்லா ரிலாக்ஸா சூப்பரா செய்யலாங்க. கிச்சன் கண்டெய்னர் வாஷ் பண்ணும்போது, அதுல இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து மொத்தத்தையுமே அப்படியே டைனிங் டேபிள் மேல வச்சிருந்தேன். 2 நாளா அப்படியே இருக்கு. அத இன்னைக்கு தாங்க எடுத்து வைக்க போறேன். 2 நாளா டைனிங் டேபிள பார்க்கறதுக்கே சகிக்கல. வெறும் கவரா, பாக்கெட்டா இருந்தது. இந்த மாதிரி சமயத்துல வீட்டுக்கு யாரும் வந்துறக்கூடாதுன்னு நெனச்சுக்கிட்டே இருந்தேன். பரவாயில்லங்க. 2 நாளா வீட்டுக்கு யாரும் வரல. நேத்து வந்து வீட்ல இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு சூப்பர் மார்க்கெட் போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கே சரியா போச்சுங்க. சரி, இன்னைக்கு 3 கியூட்டான சிஸ்டருங்களோட பேர நான் சொல்லப் போறேன். திருவண்ணாமலையிலிருந்து கவிதா அப்படிங்கிற சிஸ்டரும், தூத்துக்குடியிலிருந்து அக்னஸ் அப்படிங்கிற சிஸ்டரும், அப்சரா அப்படிங்கிற சிஸ்டரும் வீடியோல எங்களோட பேர சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோல உங்க பேர சொல்லும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கோ, அதே மாதிரி உங்க பேர சொல்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ஓரளவுக்கு கிச்சன் வேலை, ஸ்டவ் கிளீன் பண்ற வேலை, சிங்க் கிளீன் பண்ற வேலை எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டேன். பண்ணி முடிச்சிட்ட பிறகு கிச்சன் பார்க்கும்போதே அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா, கிளீனா, சூப்பரா இருக்குங்க. இப்படி நீட்டா இருக்கிற கிச்சன்ல வேலை செய்யும்போது நல்லா மைண்ட் ரிலாக்ஸாவும், நல்லா பீஸ்ஃபுல்லாவும் இருக்குங்க. மொத்த கண்டெய்னருமே வாஷ் பண்ணி வச்சதுக்கான ரீசன் சொல்றேன். கிட்டத்தட்ட 2 மாசமா மளிகை சாமான் நான் வாங்குறதுக்கு போகவே இல்ல. கிட்டத்தட்ட எல்லா பாக்ஸுமே காலியா தான் இருந்தது. காலியா இருக்கிற பாக்ஸ கழுவி வச்சு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா போட்டு வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையுமே எடுத்து வச்சு நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஹஸ்பண்ட் மளிகை சாமான் வாங்கி வச்சிருந்தாங்க. அத எடுத்து வைக்கிறதுக்கு நேரம் இல்லாம அப்படியே பேக்ல இருந்துச்சுங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமா தான் வாங்கியிருக்கு. இன்னும் வாங்க வேண்டியது நெறைய இருக்கு. ஆன்லைன்ல ஒரு சிலதும் போட்டிருக்கேன். அதுவும் இன்னும் வந்து சேரவே இல்ல. என்னன்னு தெரியல. இப்பலாம் டிமார்ட்ல சேஃப் வாஷ் கிடைக்கிறதே இல்ல. சுத்தமா லிக்விட் இல்லாம இருந்துச்சு. அந்த டைம்ல எனக்கு வேற வழி இல்ல அப்படிங்கிறதுக்காக ரின் லிக்விட் வாங்கிட்டு வந்தேங்க. கமெண்ட்ல இத பத்தி ஒரு சிஸ்டரும் கேட்டிருந்தாங்க. எனக்கு வேற வழி இல்லாம தான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு என்னமோ அந்த லிக்விட் பிடிக்கவே இல்ல. துணி துவைச்சு காஞ்ச பிறகும் அந்த சோப்போட ஸ்மெல் அப்படியே வர்ற மாதிரி இருக்கு. சோப்போட ஸ்மெல்லுனாலும் ஒரு மாரி பர்ஃப்யூம் ஸ்மெல் வந்தா கூட பரவால்ல. ஒரு மாதிரியான ஸ்மெல்லு, எனக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்கவே இல்லைங்க. பாட்டிலெல்லாம் எடுத்து வச்சுட்டு டைனிங் டேபிள் மேல பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ்ல எதெல்லாம் போடணுமோ அது மட்டும் கொண்டு வந்தேங்க. மொத்தத்தையும் வாரிட்டு வந்து கிச்சனுக்குள்ள வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. கிச்சன் ஃபுல்லா நாசமா போயிடும். இதுனாலும் டைனிங் டேபிள் மட்டும் அப்படியே கிளீன் பண்ணிக்கிட்டா போதும். நான் வச்சிருக்கிற கிளாஸ் கண்டெய்னர்ல எனக்கு புடிச்ச கண்டெய்னர்னா இதுதாங்க. ஹேண்டில் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கு. கிளீனிங்க்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்குங்க. துவரம் பருப்பு, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, பாஸ்தா 6 திங்ஸ் 6 பாட்டில்ல சரியா போச்சு. இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் நான் வாங்குனேன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 1லேருந்து 1 1/2 கிலோ தாங்க வாங்கிட்டு வருவேன். ஆனா ஹஸ்பண்ட் டிமார்ட் போனாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொன்னும் ஒரு 3 கிலோவாச்சும் வாங்கிட்டு வந்துருவாங்க. அவங்களுக்கு அடிக்கடி கடைக்கு போறது பிடிக்காது. எனக்கு நெறைய வாங்கிட்டு வந்து டம்ப் பண்ணி வச்சோன்னு வச்சுக்கோங்க, சடனா எப்பாச்சும் ஒரு முறை வண்டு வச்சிருது. அதனால தான் நான் அதிகமா வாங்கவே மாட்டேன். பெரிய பாட்டில் எல்லாமே நிரப்பியாச்சு. சின்ன பாட்டில்ல தேவையானது பாக்கெட்டா இருந்தது எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. சோஃபா மேல துவைச்ச துணி ஒரு போர் இருக்குங்க. எங்க அம்மா இப்படிதான் சொல்லுவாங்க. அதே பாஷை எனக்கு இன்னைக்கு வந்துருச்சு. ஏன்னா, அந்த அளவுக்கு துணி சோஃபா மேல இருக்கு. நான் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே என் பொண்ணுக்கு துணியெல்லாம் மடிச்சு வைக்கிற வேலையே குடுத்துட்டேன். சோஃபா மேல உட்காந்துக்கிட்டு அத பண்ணிட்டு இருக்கா. வீடியோல உங்க ஹஸ்பண்ட பத்தி நீங்க எதுவுமே சொல்றதில்ல அப்படின்னு ஒரு சில கமெண்ட்ஸ் வருதுங்க. நான் போடுறது ஃபேமிலி விளாக் கிடையாதுங்க. அப்படி போடுறவங்க தான் ஃபேமிலில ஹஸ்பண்ட், பசங்க அப்படின்னு எல்லாருமே வீடியோல காமிக்கிறாங்க. நான் அப்படி ஒரு கன்டென்ட் போடுறதா இருந்தா என் வீட்ல யூடியூப்ல வீடியோ போடுறதுக்கே என்ன அலோ பண்ண மாட்டாங்க. சோஷியல் மீடியால ஃபேமிலில நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லி, இவங்க என் பசங்க, இவங்க தான் என் ஹஸ்பண்ட், நாங்க குடும்பத்தோட இந்த இடத்துக்கு போறோம், அந்த இடத்துக்கு போறோம். இத சாப்பிட்டோம், அத சாப்பிட்டோம் அப்படின்னு எல்லாத்தையும் காமிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்க. நம்ம குடும்பத்துல நடக்கிற விஷயங்கள் எல்லாருக்குமே எல்லாத்தையும் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. நமக்குன்னு பர்சனல்னு ஒண்ணு இருக்கும். அத அடுத்தவங்க கிட்ட சொல்றதுல எனக்கு விருப்பம் கிடையாதுங்க. அதுக்காக நான் யாரையுமே வீடியோல காமிக்க மாட்டேன்னு சொல்லல. அதுக்கான சந்தர்ப்பம் சூழ்நிலைன்னு வரும்போது கண்டிப்பா நான் எல்லாரையுமே காமிப்பேன். ஆல்ரெடி கிச்சன் கிளீன் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா கவுண்டர் டாப்ல விழுந்துகிட்டே இருந்தது.
இத அப்படியே விட்டா பாட்டிலுக்கு அடியில ஒட்டிக்கும் அப்படிங்கிறதுனால, அப்பப்ப கவுண்டர் டாப்பும் கிளீன் பண்ணிக்கிட்டே இத ஃபில் பண்ணிக்கிட்டே இருந்தேங்க. ஹஸ்பண்ட் முதல்ல பெங்களூர்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸ் மும்பைல வேலை பார்த்தாங்க. 3 மாசத்துக்கு ஒரு முறை, 4 மாசத்துக்கு ஒரு முறை தான் லீவ் கிடைக்கும். ஊருக்கு வருவாங்க. எதுக்காக ஃபேமிலிய இப்படி விட்டுட்டு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாலண்டரி ரிட்டயர்மென்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்கங்க. சரி இங்க வந்து சும்மா இருக்க முடியாது. பசங்க செட்டில் ஆகணும், பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், பொண்ணு படிச்சு முடிக்கணும். இதுக்காக சம்பாதிச்சே ஆகணும். அதனால அவங்க வந்து இப்போ பிசினஸ் பண்றாங்க. ஆம்பூர்ல தான் பிசினஸ் பண்றாங்க. பக்கத்திலேயே இருக்கிறதுனால அடிக்கடி வீட்டுக்கு வந்து போக முடியுது. இதே மும்பையா இருந்தா 4 மாசத்துக்கு ஒரு முறை தான் வீட்டுக்கே வர முடியும். நிறைய வீடியோ எடுக்கும்போது வீட்ல தான் இருப்பாங்க. அவங்க பெட்ரூம்ல இருந்தாங்கன்னா ஹால்ல எடுக்க வேண்டிய வீடியோ எடுப்பேன். அவங்க ஹால்ல உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா பெட்ரூம்ல எடுக்க வேண்டிய வீடியோ எடுப்பேன். என் பொண்ணுக்கு கூட வீடியோல ஃபேஸ் காமிக்க விருப்பமே கிடையாது. இப்போ 2 வீடியோல நான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால தான் அவ ஃபேஸே அவ காமிச்சாங்க. கீழ இருக்கிற ரோல பெரிய கண்டெய்னர்ஸ் வச்சு விட்டுட்டேன். மேல இருக்கிற 2 ஷெல்ஃப்லயுமே சின்ன சின்ன பாட்டில்ஸ் வச்சு விட்டுட்டேங்க. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஸ்டீல் கண்டெய்னர்ஸும் வச்சிருந்தேன். இப்போ வெறும் பாட்டில்ஸா பார்க்கும்போது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கு அடுத்ததா கார்னர் யூனிட் தான். இது வந்து ஹஸ்பண்டோட இடங்க. இந்த இடத்துல அவங்க சாப்பிடுற மில்லட் ரைஸ் எல்லாமே பாட்டில்ல கொட்டி வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு பாட்டில்ல என்ன இருக்கோ அதுக்கு அப்படியே பேரும் எழுதி வச்சிருப்பாங்க. வரகு, குதிரைவாலி அப்படின்னு. இங்க இருக்கிற கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் வந்து ஸ்டீல் பாக்ஸ்ல இது எல்லாமே போட்டு வச்சிர போறேங்க. நைட்ல இந்த அரிசியில சாப்பாடு சாப்பிடுவாங்க. அத நான் செஞ்சு தர மாட்டேன். அவங்களே செஞ்சுப்பாங்க. ஒவ்வொன்னும் என்ன அரிசின்னு தெரியாம போனாக்கா ரொம்ப கஷ்டம். அதனால ஸ்டீல் பாக்ஸ எடுத்து வச்சு அதுல பேர் எழுதி அப்படி அப்படியே அதுல கொட்டி வச்சுட்டேங்க. இந்த டிபார்ட்மெண்ட்லலாம் நான் வர்றதே கிடையாது. அவங்களுக்கு தேவையானத அவங்களே செஞ்சுப்பாங்க. மத்தது பசங்களுக்கு தேவையானது நான் செஞ்சுப்பேன். இந்த இடத்துல 4 கிளாஸ் கண்டெய்னர் இருந்தது. எனக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டீல் கண்டெய்னர்ஸ்ல மாத்திட்டு இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எடுத்துக்கிட்டேங்க. 4 வகையான அரிசி தனித்தனியா கொட்டி பேரும் எழுதி கார்னர் யூனிட்ல அப்படியே அடுக்கி வச்சுட்டேன். அவங்களுக்கு தேவையான திங்ஸ எல்லா இடத்துலயும் தேடணும்னு அவசியம் இல்ல. இந்த கார்னர் யூனிட் ஓப்பன் பண்ணாலே போதுங்க. இங்க நெறைய சின்ன சின்ன பாட்டில்ஸ் எல்லாம் வச்சிருந்தேன். அந்த பாட்டில்ஸ்ல தேவையானது எடுத்துக்கிட்டு, தேவையில்லாதது டஸ்ட்பின்ல போட்டுட்டேன். எடுத்து வச்ச கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே சிங்க்ல போட்டு வாஷ் பண்ணி அப்படியே வெயில்ல கொண்டு போயும் வச்சுட்டேங்க. ஒரு வழியா பெரிய ட்ரெய்னர் காலி ஆயிடுச்சு. சின்ன ட்ரெய்னர்ல இருந்த பாத்திரம் எல்லாத்தையுமே எடுத்து பெரிய ட்ரெய்னர்ல போட்டு வச்சுட்டேங்க. "எதுக்கு இப்படி 2 வேலையா செய்றீங்க?" அப்படின்னு நீங்க கேட்பீங்க. எப்பவுமே மாடுலர் கிச்சன்ல பாத்திரத்த வைக்கும்போது நல்லா காஞ்ச பாத்திரத்த தாங்க கேபினட்ஸ்லயே வைக்கணும். கொஞ்சம் ஈரம் இருந்தா கூட கேபினட்ஸ் ஃபுல்லாவே ஃபங்கஸ் ஸ்மெல் வர ஆரம்பிச்சுரும். அதனால சின்ன ட்ரெய்னர்ல இருந்து பெரிய ட்ரெய்னருக்கு மாத்தி விட்டுருவேன். ஒரு நாள் ஃபுல்லு நல்லா காஞ்ச பிறகு தான் அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தையே எடுத்து நான் கேபினட்ஸ்ல வைப்பேன். இப்படி நான் மெயின்டெயின் பண்றதுனால தான் என்னோட கிச்சன்ல எந்த கேபினட்ஸ ஓப்பன் பண்ணாலும் எதுலயுமே ஃபங்கஸ் ஸ்மெல் வராம இன்னி வரைக்கும் சூப்பரா நான் மெயின்டெயின் பண்றேன். ஓரளவுக்கு கிச்சன் கிளீன் பண்ற வேலை, மளிகை சாமான் ஆர்கனைஸ் பண்ற வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டேன். மேல இருக்கிற 2 பெட்ரூமுக்கு பெட்ஷீட்ட சேஞ்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நான் குளிக்க போறேங்க. என் பொண்ணு சோஃபா மேல துணியெல்லாம் மடிச்சு வச்சிருந்தா, பெட்ஷீட் கூடவே மேல கொண்டு போக வேண்டிய துணியும் கொஞ்சம் கூடவே எடுத்துக்கிட்டேன். வீட்ல அதிகமான வேலை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏப்ரன் கண்டிப்பா கட்டிப்பேன். அப்படி கட்டாம விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, வேலை செய்யும்போது கை துடைக்கிறது எல்லாமே ட்ரெஸ்ல துடைச்சிருவேன். சரி வாங்க நம்ம மேல போலாம். எல்லாருக்குமே சோஷியல் மீடியால அவங்க ஃபேமிலிய காமிக்கணும்னு விருப்பம் இருக்காது. ஒரு சிலருக்கு விருப்பம் இருக்கும், ஒரு சிலருக்கு இருக்காது. அத வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். பையனோட ஷர்ட்டா இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டோட ஷர்ட்டா இருந்தாலும் சரி, மடிச்சு வைக்க மாட்டேங்க. இந்த மாதிரி ஆங்கர்ல தான் மாட்டி வைப்பேன். இப்போ ஒரு 12 மணி இருக்கும். இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல நான் இன்னொரு ரூமுக்கும் பெட்ஷீட் மாத்திட்டேன்னு வச்சுக்கோங்க. போய் குளிச்சுட்டு வந்துடணும். குளிச்சுட்டு வந்த உடனே நான் வந்து மதியம் லஞ்சும் ஸ்டார்ட் பண்ணணும். வீட்ல பொண்ணு இருக்கா அப்படிங்கிறதுனால பிரச்சனை இல்ல. ஒரு பக்கம் நான் கட் பண்ணி குடுத்தேன்னு வச்சுக்கோங்க, ஸ்டவ் கிட்ட நின்னு செய்ற வேலை எல்லாமே அவ பார்த்துப்பா. கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு லீவு. ஆகஸ்ட்ல தான் காலேஜே. இதுல வந்து கம்பல்சரியா 1 மாசத்துக்கு இன்டர்ன்ஷிப் பண்ணியே ஆகணுங்க. நான் வந்து 2 மாசத்துக்கு இன்டர்ன்ஷிப்போ வீட்ல இருந்து என்ன பண்ண போறேன்னு தான் சொல்லி வச்சிருந்தேன். கடைசியில அவ இருக்கிற ஹெல்த் கண்டிஷன பார்த்து 1 மாசம் பண்ணதே போதும் அப்படின்னு விட்டுட சொல்லிட்டேங்க. இப்ப வீட்ல இருக்கிறதுனால ஒரு சில ஹெல்ப்பும் எனக்கு பண்றா. ஒரு சில சமயம் அவள சமைக்கவும் விட்டுருவேன். Flipkartல சேஃப் வாஷ் ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேல ஆச்சு. இன்னும் வரவே இல்லைங்க. எப்ப வேணா வரட்டும்னு விட்டாச்சு. கடைசியில Zeptoல ஆர்டர் பண்ணி இப்போதைக்கு மிஷினுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என் பொண்ணு ரூம்லயுமே கிட்டத்தட்ட 15 நாளைக்கு பெட்ஷீட் மாத்தலன்னா கூட பரவாயில்லைங்க. ஏன்னா காலையில போயிட்டு சாயங்காலம் தான் வீட்டுக்கே வரா. பகல் நேரத்துல இருக்கிறதில்ல அப்படிங்கிறதுனால பெட்ஷீட் எல்லாம் அந்த அளவுக்கு அழுக்கே ஆகாம இருந்துச்சு. வீட்ல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்க்கு மைண்ட் செட் என்னன்னா, பெட்ஷீட் மாத்தி 1 வாரம் ஆச்சு. இன்னும் மாத்தவே இல்லன்னு தான் யோசிப்போமே தவிர, அந்த ரூம் அதிகமா யூஸ் பண்ணியிருப்போமா, யூஸ் பண்ணியிருக்க மாட்டோமா, பெட்ஷீட் அழுக்கா இருக்கா, அழுக்கா இல்லையா அப்படின்னு யோசிக்கவே மாட்டோம். ஓரளவுக்கு எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன். கடைசியா போய் குளிச்சுட்டும் வந்துட்டேன். நெறைய பேர் கமெண்ட் பண்றாங்க, குளிக்காம சமைப்பீங்களா அப்படின்னு. இப்படி குளிக்காம சமைச்சா என்னன்னு எனக்கு புரியலங்க.
நம்ம சுத்தமா இருக்கும்போது சமையல் பண்றதுல என்னங்க தப்பு இருக்கு? எனக்கு ஒண்ணும் புரியல. இந்த இடத்துல ஸ்டீல் பாக்ஸ் வச்சப்ப எனக்கு அந்த அளவுக்கு அழகாவே தெரியல. வெறும் கிளாஸ் கண்டெய்னரா வைக்கும்போது ரொம்பவே பார்க்கறதுக்கு சூப்பரா தெரிஞ்சதுங்க. ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணியிருந்த கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாமே வெளிய கழுவி வச்சிருந்தேன். அது நல்லாவே காஞ்சு இருந்தது. துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு எல்லாம் அதிகமான குவான்டிட்டி இருக்கிறதுனால பெரிய பெரிய பாட்டில்ல கொட்டிக்கிட்டு, சின்ன சின்ன பாட்டில்ல வேற திங்ஸும் அப்படியே போட்டு வச்சுட்டேங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ல வச்சிருந்தப்ப, அது ஒரு மாதிரியான லுக் இருந்துச்சு. வெறும் பாட்டில்ஸா வச்சிருக்கிறப்ப, இது ஒரு மாதிரி லுக்குங்க. எனக்கு வந்து இந்த லுக் ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்தது. இன்னும் கொஞ்சம் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. இன்னும் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும்னு எனக்கு தோணுது. எல்லாத்தையும் எடுத்து வச்ச பிறகு, அடுத்ததா சமையல் பண்ற வேல. வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் அவளே கட் பண்ணிக்கிட்டா. நான் தாளிக்க வேண்டிய திங்ஸ் எல்லாமே எடுத்து குடுத்துட்டேன். மிக்ஸில அரைக்க வேண்டியதுமே நானே அரைச்சு குடுத்துட்டேன். அவ ஸ்டவ்ல இதெல்லாம் வதக்கிட்டு இருக்கும்போது, ரைத்தாக்கு தேவையானது எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிட்டேன். ஓரளவுக்கு என்னோட வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு அவள அனுப்பிட்டு ஸ்டவ் கிட்ட நானே பார்த்துக்கிட்டேங்க. வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வதக்கிட்டு இருக்கும்போதே, நம்ம தேவையான மசாலாவ மிக்ஸில அரைச்சு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு 1/2 மணி நேரத்தில இந்த சாப்பாடு ரெடி ஆயிடுங்க. இன்னைக்கு என்னோட கிச்சன் வேலைய முதல்ல முடிச்சுட்டு தான், அதுக்கப்புறமா நான் எல்லா வேலையும் பார்த்தேன். குளிச்சுட்டு அப்படியே டவல அவுத்துட்டு கிளிப்பு போட்டவ தான், அந்த தலைய கூட காய வைக்கல. அப்படியே இருக்கு பாருங்க. வேலை முடிஞ்ச பிறகு தான் அந்த தலையே சரி பண்ணணும்னே எனக்கு தோணுச்சு. வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். என் தலை இப்படி இருக்கே அப்படிங்கிற யோசனை கூட எனக்கு இல்ல. வேலைன்னு வந்துட்டா போதும். வேலை மேல தான் அதிகமான இன்ட்ரெஸ்ட். மத்தத பத்தி எனக்கு நெனப்பு கூட வர்றதில்லைங்க. ஒரு வழியா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. லேட்டா சாப்பிடுறவங்களுக்காக கொஞ்சம் சாப்பாட எடுத்து அப்படியே ஹாட் பாக்ஸ்ல போட்டு விட்டுட்டேன். மிச்சம் இருக்கிற சாப்பாட அப்படியே குக்கர்லயும் வச்சு விட்டுட்டேங்க. சாப்பாடு செஞ்ச உடனே நல்லா சுட சுட சாப்பாட போட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு 2 மணி நேரம் நல்லா படுத்து தூங்கிட்டேங்க. காலையில 7 மணிக்கு என்னோட வேலைய ஸ்டார்ட் பண்ணது. டீ குடிக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் உட்கார்ந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது கொஞ்ச நேரம் உட்கார்ந்தேங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு 5 மணி இருக்கும். மடிச்சு வச்ச துணி எல்லாமே கொண்டு போய் வார்ட்ரோப்ல வச்சு விட்டுட்டேன். குஷனுக்கு கவர் மாத்தி கிட்டத்தட்ட 15 நாள் ஆயிருக்கும். அதனால குஷனுக்கும் இன்னைக்கு கவர் மாத்திற போறேங்க. கமெண்ட்ல அமுதா அப்படிங்கிற சிஸ்டர் அவங்க 2 பொண்ணுங்களோட பேர சொல்ல சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி இன்னொரு சிஸ்டரும் சொல்லியிருந்தாங்க. அவங்களோட பேர் என்னன்னு பார்க்கலாங்களா? ஓவியா ஸ்ரீ, சஞ்சனா ஸ்ரீ, மித்ரா, சாதனா. ஹாய் செல்லக்குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? உங்க வயசு என்னன்னு தெரியாது. உங்க லைஃப்ல நீங்க பெரிய ஆளா வரணும்னு அந்த கடவுள்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். என்னைக்காச்சும் மேல இந்த மாதிரி வந்தேன்னு வச்சுக்கோங்க, டெர்ரஸ்ல இருக்கிற செடியெல்லாம் பார்க்கணும்னு தோணும். அப்படிதான் இன்னைக்கும் தோண ஆரம்பிச்சிருச்சு. டிராகன் செடியில பூ பூத்துருந்துச்சு. அது எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு பார்க்கலான்னு கிளம்பிட்டாங்க. அடேனியம் பிளான்ட்ல நெறைய மொக்கு விட்டிருந்தது. இதுக்கு தான் ரீபாட் பண்ணணும். அது இன்னும் பண்ணாமலே இருக்கங்க. டிராகன் செடிய பார்த்த உடனே ரொம்ப குஷியாயிடுச்சு. பூவெல்லாம் காஞ்சு நல்லா காய் பெருசாவே வந்திருந்துச்சுங்க. இந்த காய் மேல வெள்ளையா பூச்சி வந்திருக்கு. இதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. உங்களுக்கு யாருக்காச்சும் இத பத்தி தெரிஞ்சா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. என் பொண்ணு ரூம் கிளீன் பண்ணும்போது, அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாமே கொண்டு வந்து இந்த அயர்ன் டேபிள் மேல வச்சிருந்தாங்க. சின்ன சின்ன பொம்மைங்க கூட தூக்கி போடாம அப்படியே வச்சிருப்பா. நானா பார்த்து பார்த்து தான் அவளுக்கு தெரியாம தூக்கி போட்டுருவேன். அந்த மாரி இன்னைக்கு குட்டி குட்டி பொம்மை 2 இருந்துச்சு. அவளுக்கு தெரியாமலே தூக்கி போட்டுட்டேன். இன்னைக்கு நான் வேர் பண்ணிட்டு இருக்க பிளாசோ பேண்ட் வந்து மெட்டீரியல் வாங்கி தச்சதுங்க. அண்ணி தான் எனக்கு தச்சு குடுத்தாங்க. துணி வாங்கும்போது நல்லா மெலிசா தான் இருந்தது. வாஷ் பண்ண பண்ண துணி நல்லாவே திக் ஆயிருச்சுங்க. சூப்பரா இருக்குங்க. இன்னைக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க, எவ்ளோ வேலை செஞ்சிருக்கேன் அப்படின்னு. காலையில ஒரு டீ குடிச்சேன். அதோட சரி. வேலையெல்லாம் முடிச்ச பிறகு இன்னொரு டீ குடிக்கலன்னு வச்சுக்கோங்க. இப்ப இருக்கிற டயர்ட்னஸ் எனக்கு போகவே போகாது. டீய வச்சு விட்டுட்டு, டீ ஆகுற நேரம் கூட சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சோஃபால இருக்கிற குஷன் கவரெல்லாம் சேஞ்ச் பண்றதுக்கு வந்துட்டேங்க. ஓரளவுக்கு கட்டில் கடியில கிளீன் பண்ணது, மஸ்கிட்டோ நெட்ட கிளீன் பண்ணது, கிச்சன் கண்டெய்னர்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணது, பெட்ஷீட்டுங்க சேஞ்ச் பண்ணது, குஷன் கவர் சேஞ்ச் பண்ணது அப்படின்னு வீடே ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. நிஜமா சொல்லணும்னா இதுக்கு மேல வேலை செய்யறதுக்கு என் உடம்புல தெம்பு கிடையாதுங்க. சரிங்க, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின ஒப்பீனியனும் கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். பாய்.